காய் இல்லை குழம்பு வைக்கிறதுக்குன்னு வருத்தப்படுறவங்களுக்கு தான் இந்த டிஷ்ஷு. கீரை கொஞ்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட கொஞ்சம் கத்திரிக்காய், ஒரு மாங்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு மசியல் பண்ணுறது தான் இது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணுற குழம்பு இது. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேவையான பொருள் பார்த்துடலாமா? கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்திருக்கேன். அலசி சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு வெங்காயம், 2 தக்காளி, மாங்காய் வந்து புளிப்பாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க. இல்லை ஒட்டு மாங்காய் இருந்தால் உங்கள் தேவைக்கு ஏற்ப டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் தேவைக்கு சேர்த்துங்க. நிறைய பேர் இருந்தால் நிறைய போட்டு பண்ணுங்கள். கொஞ்சமானா கொஞ்சமாக பண்ணுங்கள். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் தேவையான பொருள். பூண்டும் இதோடு சேர்த்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஏன்னா பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. மற்றபடி உப்பு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய், கடுகு, தாளிக்க, அவ்வளோதான் தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசியல். நான் அடிக்கடிக்கு பண்ணி சாப்பிடுவேன். இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, இல்லை எதுனா பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து தேவைக்கேற்ப வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போது தேவையான பொருள் இப்போ பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியாச்சு. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. ஏன்னா நம்ம மசியல் தான் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே தான். கூடவே தக்காளியும் நறுக்கியாச்சு. மாங்காய் வந்து தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் க்ளீன் பண்ணியாச்சு. பூண்டு, கத்திரிக்காய் பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் வாங்க. தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹார்ட்னஸ் ஆனதெல்லாம் நம்ம போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, இந்த மாங்காய், பொடியாக நறுக்கிய கத்திரிக்காய், இந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. கூடவே உரித்து வச்ச பூண்டு பல், சுத்தம் பண்ணி அலசி வச்ச கீரையும் இதோடு நம்ம சேர்க்குறோம். இவ்வளோதான். இதுலேயே நம்ம உப்பு, புளி வந்து மாங்காய் போட்டிருக்கோன்றதுனால கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது புளி. நீங்கள் எந்த கீரை ஒன்றாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட. ஏன்னா இந்த கீரை சேர்க்கணும் அந்த கீரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு கீரை சாப்பிட்ணும் அப்படின்றவங்க சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டேன். புளி பாருங்கள், கொஞ்சம்தான் இது, ஒரு 2 இது கூட இல்லை. இவ்வளோ தான் சேர்க்குறேன். ஒரு ஓரமாக சேர்த்துருங்க. மற்ற பொருள் மரத்து போகாமல் இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 விசில் போட்டுருங்க. அப்படி பாத்திரமாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும், வேக வைக்கணும். இப்போ குக்கரில் ஒரு 3 விசில் நம்ம போட்டுடலாம். எல்லா பொருளும் போட்டாச்சு. மிக்சிங் வெஜிடபிள் மசியல் இது. இப்போது கரெக்டாக 3 விசில் அல்லது 4 விசில் போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்வேட்டிவ் இறங்கின பிறகு தான் நம்ம இந்த மசியலை பாத்திரத்தில் மாற்றி கடைய போகிறோம். ப்ரெஷர்வேட்டிவ் இறங்கிடுச்சான்னு பார்த்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லாவே மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு. தண்ணி இல்லாமல் அள்ளி இந்த மாதிரி கடையிறதுக்குன்னு கல் சட்டின்னு சொல்லிட்டு விற்கிது. நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை மண்பாண்டங்கள் விற்கிற கடைகளில் வச்சுருப்பாங்க. அது வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் மோஸ்ட்லி வச்சுருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போடுறேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போது இது எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா காலில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மசியல் நல்லா கடைஞ்சிங்கன்னா கீரை மாதிரி தயாராகிடும். இந்த வெஜிடபிள் கீரையோடு சேர்ந்த கத்திரிக்காய், மாங்காய், கீரையோட மிக்சிங் மசியல் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இப்போவுமே எப்போயாச்சும் எல்லா வெஜிடபிள்ஸும் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி மசியல் பண்ணுவேன். இந்த கத்திரிக்காய், மாங்காய், கீரை 3ம்
ஒரே டைம் காம்பினேஷனில் கிடச்சிதுன்னா நான் இந்த மசியலை பண்ணிவிடுவேன். 2-3 நாள் ஆனாலும் கெடாது. நம்ம பருப்பு சேர்த்தா தான் கெட்டு போயிடும். நம்ம இன்றைக்கி பண்ணி நாளை வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம், அதுக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த விரைவான உலகத்தில் எதையுமே நம்ம வச்சுலாம் சாப்பிட்றதில்ல, வேலைக்கு காலி பண்ணி விட்றோம். அதனால் நீங்கள் எப்படியும் மோஸ்ட்லி கொஞ்சமாக தான் செய்வீங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா மசியல் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சிடுங்க. நைஸாக ஆகிற மாதிரி கடைஞ்சிட்டு நம்ம தாளிச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போது தாளிக்கலாம். நல்லா மசிஞ்சிடுத்து. இதோட அந்த தண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியையும் வேக வச்ச தண்ணி ஒன்றா சேர்த்துடுறோம் நம்ம. அப்போ சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு மீடியமாக தண்ணி சேர்த்துருங்க, ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம். இப்போது இந்த மசியல் சூப்பராக தயாராகிடுது. நம்ம பாரம்பரிய உணவுகளில் இதுவும் ஒன்று. இந்த உணவெல்லாம் நம்ம மறந்துட்டு நாகரிகன்ற பேரில் சிக்கனு மட்டனுன்னு சாப்பிட்னு உட்காந்துருக்குறோம். பல நோய்களுக்கு கூடவே எவ்வளோ சாப்பாட்டுக்கு செலவு பண்ணணுமோ மெடிசனுக்கும் செலவு பண்ணிக்கின்னு உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. நார் சத்து நிறைஞ்ச இந்த மிக்சிங் மசியல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எவ்வளோ சாதம் இருந்தாலும் சட்டுன்னு காலி பண்ணிடுவீங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தாளிச்சிடலாமா? சின்ன பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுங்க. ஆயில் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியான உணவு தான். நார் சத்து நிறைஞ்சது. நம்ம நுரையீரல் சளியெல்லாம் எடுக்கும். கீரை நார் சத்து நிறைஞ்சதுன்னு சொன்னேன். கத்திரிக்காயும் அப்படி தான், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு நம்ம எல்லாம் சேர்க்கும் போதே உரித்து சேர்த்துட்டோம். இருந்தாலும் தாளிக்கும் பொழுது 2 போட்டு தட்டி போட்டு தாளிச்சிங்கன்னா வாசமாக இருக்கும் நல்லா சாப்பிடும் பொழுது. நல்லா பூண்டு செவந்ததும் அந்த மசிச்சு வச்ச மசியலோடு நம்ம இந்த தாளிச்சதை சேர்க்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சு மிக்சிங் மசியல். பாருங்கள், பரிமாற தயாராகிடுச்சு. ஆளுக்கு 1 கப்பு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாதம் பிடிக்கல பசி எடுக்கலன்றது கூட அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.